போன மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் கொடுத்தாரு. யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? போன மாதம் நம்மளுக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு? யாராவது சொல்ல முடியுமா? போன மாதம் என்ன வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு? சத்துருக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், யோவேல் 2:25 ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்ம கொடுத்தார். அதே போல் ஆண்டவர் அநேக நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சார். பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவு சாட்சி சொல்லும்படியாக அநேக அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது. விசேஷமாக நம்ம குடும்பத்தில் யாருக்கு ரொம்ப அந்த வார்த்தை நடந்திருக்கு அப்படின்னா, ஜெயா பார்வதியோட வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த காரியங்களை செஞ்சுருக்கிறார். அதே போல் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. இனி வரப்போகிற நாட்களிலும் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நிறைவேற்றுவார், அந்த காரியங்களை செய்வார். ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை தரையிலே விழுந்து போக விட மாட்டார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எதற்கு அப்படின்னு சொன்னால், பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்தி செல்ல, ஆண்டவருடைய அந்த ஆளுகைக்குள்ளேயே நம்மளை வைத்து கொள்ள. நேற்றைய தினத்தில் வார்த்தைக்காக நான் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கும்போது எந்த வார்த்தையுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சில வார்த்தைகள் வந்தது, சில காரியங்கள் வந்தது, எதுவுமே எனக்கு அவ்வளோ என்னுடைய ஆவியில் சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே தான் இந்த வார்த்தை எனக்கு கிடைத்தது. முழு நிச்சயத்தோடு, ஆவியானவருடைய நிச்சயத்தோடு அந்த வார்த்தை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவியானவர் அப்படியே திட்டமாக வார்த்தைகளை ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவு செய்யுது. அந்த வார்த்தை கொடுக்கும்போது யோசித்து பார்த்தா, கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு ஏற்புடையதான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு வசனம் சிந்தையில் வந்துட்டு போகுது. அந்த அத்தனை வசனங்களையுமே அப்படியே கோர்வைப்படுத்தி காட்டுற மாதிரியான ஒரு வார்த்தை ஆவியானவர் எனக்கு கொடுக்கும்போது, அப்போ தான் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கொண்டேன். என்னுடைய ஆவியில் அப்படியே அதை நான் ரிசீவ் பண்ணிக்கொண்டேன். நம்மளுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 11வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி காமித்த அந்த காரியம், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு பின்பகுதி. இந்த முழு வசனத்தையும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ள காரியத்தை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த வார்த்தை நம்ம நினைக்கலாம், ஒருவேளை என்னடா ஆசீர்வாதமான வசனமா இல்லையே, ஏதோ ஒரு காரியமா இருக்குது. ஆவியானவர் கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பேசுகிறோம், ஒவ்வொரு காரியமும் பேசுகிறோம், ஒவ்வொரு தினமும் நம்ம பேசுகிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்கு, மார்ச் மாதத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை நடத்தி செல்ல, ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நடத்தி செல்ல. நினச்சி பாருங்க, நேற்றைய தினத்தில் சில காரியங்களை ஷேர் பண்ணேன். இன்னும் உள்ளுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி அதை பார்த்து உட்காரும் போது சில பேர் அழுதுருவீங்க. அப்படிப்பட்ட காரியங்களோட அந்த வீடியோ தான் அது. குழந்தைகள், மாணவிகள், சின்ன குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. நினச்சி பாருங்க, சனிக்கிழமை நினைக்க இந்த காரியம் நடந்தது. அப்போ என்ன ஒரு சூழ்நிலை, என்ன ஒரு காரியம். அப்போ நம்மளை சுற்றி நடக்கிறதான அந்த காரியங்கள் எதுவும் உகந்ததா இல்லை, ஏற்புடையதா இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் வந்துருவாரு, அவர் வந்துருவாரு, வருக சமீபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நடக்குது. காரியங்கள் அப்படி தான் நடக்குது. உலகத்தில் போய் கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவும் ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நாளுக்கு நாள் ஆண்டவருடைய அந்த வருகையின் அடையாளங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒரு நாளில் அடையாளங்கள் இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளில் அவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் எந்த காரியமுமே இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை முதலாவது ஒரு அவேர்னஸ் கொடுத்துறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரம் வரப்போகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உனக்குள்ள சில காரியங்களை நான் கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ள நன்மைகளை கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ள வரங்களை கொடுத்துருக்கிறேன், உனக்குள்ள கனிகளை கொடுத்துருக்கிறேன், நீ பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக நம்ம காணப்படணும். பாருங்க, இந்த வார்த்தை யாருக்கு ஆண்டவர் கொடுத்தது, யாரு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 7 சபைகளுக்கு தான் இங்கே வார்த்தைகள் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் விசேஷமாக இந்த வார்த்தை எந்த சபைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. பிலதெல்பியா சபை ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் தான் இந்த காரியங்கள் எழுதப்படுகிறது. அப்போ இந்த பிலதெல்பியா சபைக்கு இந்த காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உன்னுடைய காரியங்களை நீ பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதை நம்மளால் பார்க்க முடியும்.
அப்போ இந்த ஆசியா சபையை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆசியா சபையோட அந்த சபையோட காலம் என்ன, அது எப்போ எப்போ அதனுடைய காலம் இருந்தது அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சரித்திரமாக பார்த்தோம், சரித்திர ரீதியாக பார்த்தோன்னா கிபி 18-19ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த மிஷினரி பணிகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்த ஒரு 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 சபையோட அந்த காரியங்களை குறிக்கிறது. பிலதெல்பியா அப்படின்னு சொன்னால் ஒரு சகோதரத்துவத்தின் அன்பு அப்படிங்கிற காரியங்கள், சகோதரத்துவத்தோட அன்பு, அந்த காரியங்களை தான் இந்த பிலதெல்பியா அப்படிங்கிற வார்த்தை வந்து வெளிப்படுத்துது. பிலதெல்பியா அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா சகோதர அன்பு அப்படின்னு சொல்லி அர்த்தமா. பிலதெல்பியா சபை அப்படின்னா சகோதர ஸ்நேகம், சகோதர அன்பு அப்படிங்கிற அந்த காரியங்களெல்லாம் குறிக்கப்படுது. பிலதெல்பியா சபையோட அந்த முக்கியத்துவமே என்ன அப்படின்னா, அது வந்து அதனுடைய அந்த முக்கியத்துவமான ஒரு காரியம் என்னென்னா சகோதரோட அன்பு, சகோதர சிநேகம். இதுதான் அது முக்கியமாக பிரதர்லி லவ். அப்போ நமக்கு ஆண்டவர் இதை கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம குடும்பமும் அப்படி தான் இல்லையா? சகோதரத்துவமாக, சகோதர அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே நம்ம வந்து வந்திருக்கோம். இதில் சில காரியங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த மற்ற சபைகளெல்லாம் சில காரியங்களை ஆண்டவர் கடிந்து கொள்வார் பாருங்க. நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, உன்னை வாந்தி பண்ணி போடுவே, பேசவைக்கெல்லாம் சொல்லும்போது நிறைய காரியங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட அப்படிலாம் வரும். ஆனால் இந்த பிலதெல்பியா சபையை மட்டும் கொஞ்சம் அப்படியே கவனித்து பாருங்களேன். அதனால தான் நான் அதை மட்டும் படிக்க சொன்னேன். சிஸ்டர் அழகாக படித்தாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்திலேருந்து நம்ம படித்தோம் இல்லையா? அதில் வந்து வெறும் பிலதெல்பியா சபையை மட்டும்தான். இந்த பிலதெல்பியா சபைக்கு சில குணாதிசயங்கள், சில காரியங்களை எல்லாம் ஆவியானவர் வந்து பேசுவார். என்ன காரியம் அப்படின்னா, உன் கிரியைகள் எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். முதலாவது ஆவியானவர் இந்த சபையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உன்னுடைய பலன் எப்படிப்பட்ட பலன்? அது கொஞ்சம் பலன் தான், கொஞ்சம் பலன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கல. அப்போ இதனுடைய அந்த குணாதிசயம், முதலாவது குணாதிசயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பலன் இருந்தும் அது நாமத்தை மறுதலிக்கல. அப்போ பிலதெல்பியா சபை வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது, ஒரு நன்மையின் ஒரு சபையாக, பாராட்டப்படக்கூடிய ஒரு சபையாக. நீ வந்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கிற. இன்றைக்கி நம்ம ஒன்றை இணைஞ்சிருக்கிறோம், அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒருவேளை நான் முதல்ல சொன்னது போல தான், இது என்ன இந்த மாதம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு ஆசீர்வாதமான, என்ன எப்போவுமே மனுஷனுடைய இருதயங்கள் அதை தான் எடுக்கும். ஆனால் நமக்கு தெரியாது இந்த வசனத்திற்குள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக புத்தி படிப்புதல்கள் இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டு இதை நீங்கள் வைத்து ஜெபம் பண்ண இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களிலே அதை விளக்க ஆரம்பிப்பார். எனக்கு முதல் கொடுக்கும்போது அப்படி தான் இருந்தது. என்ன ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கொடுக்கணுமானா, ஆவியானவருடைய முழு நிச்சயத்தோடு அதை பெற்றுக்கொள்ளும் போது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபார்ம் பண்ணோன்னு தான் இந்த வார்த்தையை நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ முதலாவது பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, கொஞ்சம் பலன் தான் அதுக்கு இருந்தது, கொஞ்சம் பலன் தான். இன்றைக்கி நமக்கு அப்படி தான் இருக்குது, நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், நம்ம வாழ்கிற அந்த சூழ்நிலையில் அந்த கொஞ்சம் பலனை வச்சுக்கொண்டு நாமத்தை மறுதலியாமல் வாழக்கூடியதான அந்த காரியம் அது நமக்கு இருக்குது. அதனால் ஆண்டவர் முதலாவது பிலதெல்பியா சபைக்கு என்ன கொடுக்குறாருன்னா, திறந்த வாசலை வைக்கிறாரு, ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ இரண்டாவதும் அதனை ஆண்டவர் வந்து புகழ்கிறாரு. பரவாயில்ல, நீ கரெக்டாக இருக்கிற, சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுத்தாலும் நீ அவங்க முன்னாடி கூட எப்படி நடந்துக்கிற, உண்மையாக நடந்துக்கிற. சிலர்லாம் பாருங்கள், அவங்க எந்த கூட்டத்தோடு இருக்கிறாங்களோ அந்த கூட்டத்தோடு அவங்க அப்படியே போயிடுவாங்க. விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு, அவங்கள காணும்போதும் ஒருமித்து போகிறாய் அப்படின்னு சிலரை குறிச்செல்லாம் ஆண்டவர் பேசுவார். அவங்கள பார்த்தா அவங்கள மாதிரி, இவங்கள பார்த்தா இவங்கள மாதிரி, அவங்களோட கொஞ்சம் பேசினா அவங்கள மாதிரி. ஆனால் இந்த பிலதெல்பியா சபைக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது, அது யாரோடைய ஒட்ட மாட்டேங்குது. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது அப்படியே கரெக்டாக பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்குது, அப்படியே அதனுடைய உண்மையை காத்துக்கொண்டு நடக்குது. அது தனியாக தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டுது, நான் தனி அப்படிங்கிறது நிரூபிக்குது. ஆமாம், நம்ம ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரையே நீங்கள் வந்து வணங்குங்க, பாகால் தெய்வமானால் அவனையே வணங்குங்க, கர்த்தரே தெய்வம் என்று எலியா அப்படியே துதிச்சதை நம்ம வந்து ஆராதனை பகுதியில் நம்ம அப்படியே ஒரு ஆவியின் உணர்வோடு நம்ம பிரதர் ஆராதிக்கும் போது அதை நம்ம பார்த்தோம். அதே போல தான் இந்த பிலதெல்பியா சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, தனக்கென்று
தனக்கென்று ஒரு அடையாளத்தை வைக்குது, தனக்கென்று ஒரு காரியத்தை வைக்குது. அது எதோடையும் சம்மந்தப்படுத்திக்கல, உலகத்தோடு தன்னை கரைப்படுத்தி கொள்ளல. அதுதான் பிலதெல்பியா சபையோட அடையாளம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இத்தனை நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு வருது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ இந்த வார்த்தை ஏன் வந்திருக்குது? உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருன்னு ஏன் பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்படுகிறது? ஏன் இந்த காலை வேளையில் லில்லி அமாங் த்ரான்ஸ் குடும்பத்திற்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த மார்ச் மாதத்தில் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கிரியைகள் உகந்ததாக இருக்குது. ஆமாம், உங்கள் கிரியைகள் உகந்ததாக இருக்குது. நீங்கள் தனியாக உங்களை காட்டிட்டீங்க, தனியாக உங்களை சம்மந்தப்படுத்தி ஆண்டவரும் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு வருது. ஆமாம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால். அப்போ பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை காத்து கொண்ட சபை தான் பிலதெல்பியா சபை. அப்பேற்பட்ட ஒரு சபை. அதனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே கரங்களை தட்டி தேவநாமத்தை நம்ம உயர்த்தலாமா? ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறாரு. அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு நன்மையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. பொறுமையை குறித்து சொல்லிய வசனம். எனக்கெல்லாம் பொறுமையாக இல்லாதபடிக்கு நம்மை சுற்றி நிறைய காரியங்கள் நடக்குதில்ல. ஒவ்வொரு நாளும் நினச்சி பாருங்கள், பொறுமையாகவே நம்மளால் இருக்க முடியாதபடி நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் பொறுமையை காத்து கொள்ளும்படி சொன்ன வசனங்களை இந்த பிலதெல்பியா சபை என்ன பண்ணுதான்? கைகொள்ளுதான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருந்து சாதாரணமான காரியம் அல்ல. அந்த இடத்துல அந்த பிலதெல்பியா சபையில் முக்கியமானது, பிலதெல்பியா அப்படின்னாலே நான் சொன்னது போல தான் பிரதர்லி லவ், அப்படியே ஒரு சகோதர ஸ்நேகத்தில் கட்டப்பட்ட ஒரு சபை. அது அவ்வளோ பிரச்சனை போராட்டத்துக்கு மத்தியில் இருந்தாலும் என்ன செய்தது? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாது பாடுபடுது. பொறுமையை குறித்து சொல்லிய அந்த வசனங்கள் இருதயத்தில் இருக்குது. அது பிரித்து அறியுது. இது சாத்தானுடைய கூட்டம், இது ஆண்டவருடைய கூட்டம், இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இதுதான் வழி, இதுதான் வாசல் அப்படின்னு அதுக்கு தெரியுது. ஆண்டவருடைய அந்த அன்பை, அந்த காரியங்களை அது புரிந்து கொண்டு நடக்கிறதுனால ஆண்டவர் அந்த சபையை மெச்சிக்கொள்கிறார். இந்த நல்ல குணாதிசயங்கள், நல்ல காரியங்கள் பிலதெல்பியா சபைக்கு மட்டும் எந்த ஒரு மோசமான ஒரு காரியமுமே இல்லை. எல்லாமே ஆண்டவர் நன்மையான காரியங்களை சொல்கிறார். பொறுமையை குறித்து சொன்ன வசனங்களை இதை காத்து கொண்டுருச்சு. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை நம்மளுக்கு வருதுன்னா, இந்த பேக்கேஜோட, முழு பேக்கேஜோட வருது. ஆமாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி ஆண்டவர் நம்மை காப்பாற்ற போகிறார். ஒரு சோதனை காலம் வருகிறது பிரியமானவர்களே. நம்ம நினைக்கிறது போல இல்லை. இப்படியே இருக்கும், இதே மாதிரியே இப்படியே போயிட்டே இருக்கும், நம்ம ஆண்டாண்டு காலம் இருப்போம். இல்லை, சீக்கிரமாய் வரப்போகிறார் ஆண்டவர், சீக்கிரமாய் வரப்போகிறார். அடுத்த வசனம் தான், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ இந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, அவர் கடிந்து கொண்டு சொல்லலை. இத்தனை நல்ல குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்குது, நீ நல்ல பேர் எடுத்திருக்கிற பிலதெல்பியா சபையே, உன்னுடைய சகோதர சிநேகத்தின் அன்பு உனக்குள்ள இருக்கிறது. பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்ட. அதே போல யூதர் அல்லாதவர்கள், யூதர் என்று சொல்லி அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறாங்கன்றதை நீ பிரித்து அறியற. உனக்கு எல்லா நல்ல குணாதிசயங்களும் இருக்குது. உன்னை குறித்து சொல்கிறதுக்கு எந்த கெடுதியான காரியமே என்கிட்ட இல்லை. உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன், உன் கிரியைகளையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன், உன்னுடைய பிரயாசங்களை பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய பிரயாசங்களை, கஷ்டம், பாடு, பிரச்சனை, போராட்டம் இவைகளின் மத்தியிலையும் துதிச்சு பாடி ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றோம்ல, ஆண்டவர் அறிக்கை பண்ணுறோம்ல, பிசாசு முகத்தை வெட்கப்படுத்தி தேவநாமத்தை உயர்த்திட்டே இருக்கிறோம்ல, இந்த கிரியைகள் தேவ சமூகத்திலே அப்படியே பார்த்து கொள்ளப்படுகிறதுலாம் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால், உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. நமக்குள்ள காரியங்களை பற்றி கொள்ளணும். இந்த கடைசி நாட்களிலே சில காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. என்ன காரியங்கள் தெரியுமா? இந்த பிலதெல்பியா சபையை போல குணாதிசயங்களில், நற்குணத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில் இருக்கிற அநேகர் விழ தள்ளப்படுகிற காலங்கள் இந்த காலங்கள் தான். விழ தள்ளப்படுகிற காலங்கள். அநேகர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற காலங்கள். அநேகர் மறுதலிப்புக்கு நேராக கடந்து செல்கிற காலங்கள். அநேகர் ஆண்டவரை விட்டு பின்மாறி சில காரியங்களுக்காக, ஒருவேளை பணம், பதவி, பெருமைகள், அவங்க ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது மாதிரியே ஒரு மாயையை பிசாசு போடுவான். நீ கர்த்தருக்குள்ளே தானே இருக்க, நீ ஆண்டவருக்குள்ளே தானே இருக்கிற, நீ ஆண்டவருக்கு தானே இந்த காரியங்களை எல்லாம் செய்கிற. எப்படி சவுல் ஒரு வார்த்தையை சொல்லி தன்னை ஏமாற்றிக்கொண்டான். என்ன ஏமாற்றிக்கொண்டான்? சாமுவேல் கேட்குறாரு, நான் சொன்னனே எல்லாத்தையுமே நான் பலியிட சொன்னனே, அமிழைக்கு அதமன்னு சொன்னனே, நான் கேட்கிற இந்த ஆடுகளோட சத்தம், மாடுகளோட சத்தம் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது, தேவனுக்கு பலியிடுறதுக்கு நான் வச்சுட்டேன்
அப்படின்னு சொல்லி. அப்போ சாமுவேல் சொன்ன வார்த்தை, நீ வந்து கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் இந்த பலியிடுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் இரண்டகம், விபச்சாரத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இது வந்து அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது. இது நான் ஆண்டவருக்காக தானே இந்த காரியத்தை செஞ்சேன், இது கடவுளுக்காக தானே நான் செஞ்சேன், இந்த காரியத்தை நான் அதனால தானே செஞ்சேன், இந்த காரியத்தை இப்படி தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான சில காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். சில காரியங்களை, ஆமாம், அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்தில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிலதெல்பியா சபை எப்படி இருக்கணுமா, அந்த காரியங்களுக்கு தன்னை விலக்கி கொள்ளணும். தன்னை விலக்கி கொள்வதனால தான் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது, உனக்கு உள்ளதை நீ பற்றி கொன்று என்று சொல்லி. அப்போ நடக்க போகிற காரியங்கள், இனி வரப்போகிற நாட்கள் எதுவும் நம்ம நினைக்கிறது போல இருக்காது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு என்ன பண்ணப்படுகிறது, அது நம்மளுக்கு அப்படியே ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு பாதைகளுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் எல்லாமே இப்போ டிஜிட்டல் மணியாக மாறிட்டு வருது. இனி இருக்கிற நம்ம நல்ல காரியங்களெல்லாம் கடந்து வந்துட்டோம், கொள்ளை நோய்கள் காரியங்களை கடந்து வந்துட்டோம். சில முத்திரைகள் உடைக்கப்பட்டாயிற்று, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட முத்திரைகள் உடைக்கப்பட்டாயிற்று. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கான பரீட்சைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. சுற்றிலும் சில நெருக்கங்கள் பாருங்கள், மிஷினரிகள் பாடுபடுறத உபத்திரவப்படுறத நம்ம பார்க்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில காரியங்களை கேள்விப்பட்டோம். மணிப்பூரில் அந்த காரியங்களை, எவ்வளோ பயங்கரமான காரியங்கள், பயங்கர சூழ்நிலைகள் கடந்து போச்சு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு மறைமுகமாக தெரியாமல் அப்படின்ட்டு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டு கொண்டு வருகிறாங்க. அப்போ சபையின் உபத்திரவ காலத்தினுடைய அந்த பீக் பாயிண்ட்டுக்கு நேராக தான் நம்ம வந்துட்டுருக்குறோம். என்னைக்கு ஆதி திருச்சபை உருவாக்கப்பட்டப்ப அப்படியே எல்லாரும் எழும்பி அதாவது பவுலா அவர் மாறின அந்த பீரியடில் எப்படி சபை உபத்திரவ காலத்துக்கு உள்ளே போச்சோ அதனுடைய பீக் பாயிண்ட்டுக்கு நேராக தான் நம்ம வந்திருக்கிறோம். சபையின் உபத்திரவம் அதிகரிக்கப்பட்டு, அப்போ என்ன அப்படின்னா எழுப்புதலின் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து நிற்கிறோம். எழுப்புதலின் அந்த ஸ்டார்டிங்கு, பெரிய ஒரு எழுப்புதலுக்காக சபை காத்து கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதல் ஆரம்பிக்கப்பட்டு பயங்கரமான அந்த எழுப்புதல் ஊற்றப்பட்டோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி யோவேல் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அங்கே ஸ்டார்ட் ஆகுது. எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆன அந்த எழுப்புதல் இங்கே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடந்து வருது எழுப்புதல். இப்போ இந்த இன்னொரு எழுப்புதலுக்காக, பின்மாரிக்காக சபை காத்து கொண்டிருக்கிறது. சபையோட நிலைமை என்ன, இப்போ ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ கேட்பாங்களே, இப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய காரியங்கள் என்ன? அப்போ சபையை பார்த்து ஆண்டவர் கேட்டார்னா அது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அது எழுப்புதலுக்கு வெயிட் பண்ணுது. சபை எழுப்புதலுக்கு வெயிட் பண்ணுது. எந்த நோக்கமுமே இல்லாமல் அப்படியே நம்ம இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இருக்கிறோம், எப்பவும் போல இருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை போகுது, ஆராதனை பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆலயத்திற்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம், ரைட், எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ என்ன காலகட்டம் தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் தெரிஞ்சுக்கிறோம்ல, நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன போயிட்டுருக்குது, என்ன காரியங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி சபையோட ஸ்ட்ராட்டஜி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, எழுப்புதலுக்கு சபை வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த டைமில் தான் சில காரியங்கள் சபைக்குள்ளே நடக்கும். என்ன நடக்கும்? சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிற சில கூட்டம் வந்து உள்ளே வரும். அவங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க மாட்டாங்க. கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி ஒரு பக்கம் வருவாங்க. ஆமாம், கடைசி நாட்களிலே இச்சைகளின்படி செய்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அவர்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். நடக்குதா? அந்த காரியங்கள் நடக்குதா? ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? அந்த காரியங்கள் ஒரு பக்கம் நடக்கும். ஒரு பக்கம் விசுவாசத்தின் சோதனை பயங்கரமாக ஒரு பக்கம் நடக்கும். பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்கும். அதே போல் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான அநேக அடையாளங்களை, அற்புதங்களை சத்துரு செய்து சில காரியங்களை பண்ணுவான். இந்த காரியங்கள் ஒரு பக்கம் போகும். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது, உபத்திரவத்தின் காரியங்களுக்குள்ள சபை ஊடுருவி போகும்போது அங்கே ஒரு எழுப்புதல் தீ பரவ ஆரம்பிக்கும். எழுப்புதலின் அக்கினி பரவ ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அநேகர் ஆண்டவரிடமாக இழுக்கப்படுவாங்க, அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினோராய், அநேக காரியங்கள், வரங்களும்
பராக்கிரமங்களும் வல்லமைகளையும் பெற்று தேவ நாமத்திற்காக எழும்புகிற ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். இதெல்லாம் எதுக்குங்க, ஏங்க இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். இதெல்லாம் நடக்க 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 அப்படியே இருதயம் நமக்குள்ளே அப்படியே ரெடி ஆயிடணும், ஸ்டார்ட் ஆயிடணும். அவர் வரப்போகிறாரு, ரகசிய வருகை நடக்க போகுது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி சொல்லிட்டாங்க. நேற்றைய தினத்தில் பரிசுத்தவான்களும் சரி, உலகத்தின் தலைவர்களும் சரி, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ரஷ்யாலாம் கொடுக்குது. என்ன அப்படின்னா, 3வது உலகப்போர் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. 3வது உலகப்போர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அது நடக்கும்போது நம்ம என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3வது உலகப்போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எங்கேயும் சமாதானம் இல்லை. யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்படுறோம். ஜனத்துக்கு ஜனம், நாட்டுக்கு நாடு, சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களாம் இறந்து போயிருக்கிறாங்க. நினச்சி பாருங்க, ஏவுகணை வீசுறதும் போர் கப்பல்களை நிறுத்துறதும், நாடு ஒரு பக்கம் பயங்கர தயாராகிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு குரூப்பாக ரஷ்யா, ஆமாம், அந்த காரியங்கள் இப்போ சமீபத்தில் என்ன பார்த்தோம், ரஷ்யா உக்ரைன் அதெல்லாம் போய் அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி அப்படியே ஒரு மாயை உள்ளே வந்துச்சு. அடுத்து இஸ்ரேல் பாலஸ்தீனா அந்த காரியங்கள் எழுந்துச்சு. அப்போ கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பயங்கரமாக பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் இந்த ரகசியங்கள் எல்லாம் கசிய ஆரம்பிக்குது. வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லைன்னு சொல்லிட்டு அநேக ரகசியங்கள் இது உலகத்தின் காரியங்களை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், போயிட்டுருக்குது. இங்கே சபைக்குள்ள சில மாயைகள் போய்கொண்டிருக்குது. கள்ளோபதேசகர்கள்லாம் எவ்வளவு எழுமணுமோ அவ்வளவு எழும்பிட்டாங்க. சினிமா பாடல்களை பலிபீடத்தில் பாடுற அளவுக்கு இங்கே அக்கிரமங்கள் நிறைவேறிடுச்சு. இந்த அக்கிரமங்கள்லாம் நிறைவேறும் போது என்ன நடக்கும்? எப்போவுமே பாருங்கள், அக்கிரமம் நிறைவேற வரைக்கும் ஆண்டு விடுவார். அந்த அக்கிரமம் நிறைவேறணும்னு அடிப்பார். எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்படியே அக்கிரமங்கள் நிறைவேற்றிருக்கு. பலிபீடத்தில் பயங்கரமான காரியங்கள், பலிபீடத்தில் பயங்கரமான ஒரு மோசமான காரியங்கள் ஒரு பக்கம் நிறைவேற்றிருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. உலகத்தின் காரியங்கள் ஒரு பக்கம் இப்படி போகுது. ஆமாம், கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள சில காரியங்கள் ஒரு பக்கம் போகுது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் போராடுகிறது. ஒரு கூட்டம் போராடுது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள போராடுது. ஐயோ, நான் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு வைராக்கியமாக இருக்கணும், ஆண்டவருடைய நாமம். ஒரு கூட்டம் அப்படியே தயாராகுது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இதில் பரிசேய கூட்டம் ஒன்று எழும்புது. இங்கே குறை சொல்லுது, சில காரியங்களை பேசுது, சிரிக்குது, இதுங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. இந்த காரியங்கள் ஒரு பக்கம் போகுது. அப்போ இதையெல்லாம் பார்க்குற ஒரு கூட்டம், பிலதெல்பியா சபை, அது சகோதர சிநேகத்தால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தை தான் எலியா சொல்லும்போது, ஒருத்த மாத்திரம் வந்திருக்கிற ஆண்டவரே, இல்லை பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அப்படியே வச்சுட்டு வர்றாரு. ஒரு கூட்டம் அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது, மறைவோ ரெடி ஆகுது. ஒரு கூட்டம் ரெடி ஆகுது. இந்த ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வேற எந்த விமர்சனத்துக்குள்ள அது போகலை, சில காரியங்களை பார்க்கல. ஆனால் அது தெரிஞ்சுக்குது, ஓ, ஸ்ட்ராட்டஜி இப்படி இருக்குது, இந்த காரியங்கள் இப்படி இருக்குது, சபை இப்போ இப்படி போயிட்டுருக்குது, இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே சபை நடக்குது. அப்போ இந்த காரியம்லாம் வந்திருக்குது. வேதத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்குது. உலகத்தின் காரியங்களையும் வேதத்தையும் ஒப்பிட்டு பார்க்குது. ஒரு கூட்டம் இப்படி ரெடி ஆகுது. அந்த 7000 பேர் போல் ஒரு கூட்டம் ரெடி ஆகுது. அந்த கூட்டத்தை ஆண்டவர் அப்படியே வச்சு தன்னுடைய கரத்தின் நிழலினால் மூடி காப்பாற்றிட்டு வராரு. இதை பார்த்துக்கோ, இதை செஞ்சுக்கோ, இதை பண்ணிக்கோ, நீ கரெக்டாக இருந்த, இதுவரைக்கும் நீ கரெக்டாக இருந்துட்ட, இதுவரைக்கும் நீ பத்திரமா இருந்துட்ட, இதுவரைக்கும் நீ பாதுகாப்பாக இருந்துட்ட, இதுவரைக்கும் உன் ஜெப ஜீவியத்தை நீ காத்துக்கொண்ட, இதுவரைக்கும் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொண்ட, இதுவரைக்கும் உனக்கு எந்த நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் உன்னுடைய விசுவாசத்தின் காரியங்கள் தேவ சமூகத்தில் இருந்துச்சு, நீ உண்மையாக இருந்த, உத்தமமாக இருந்த, நீ பத்திரமா இருந்த, இனிமேலும் நீ கரெக்டாக இருந்துக்கோ. உன்னை சுற்றி அப்படியே போய்கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் நீ ஏமாந்துடாத, கடைசி நேரத்தில் ஏமாந்துடாத. பாருங்க, இந்த ஓட்டப்பந்தயத்தில் நம்ம சாதாரணமாக சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். முயலும் ஆமையும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் போச்சு. அப்போ ஆமை என்ன பண்ணுச்சு, கடைசி வரைக்கும் அந்த ஒழுங்கு கட்டுப்பாடுகளுக்குள்ள அது தனக்கு கொடுக்கப்பட்ட அதனுடைய குணாதிசயம் மெதுவாக தான் அது போகும். அது படைக்கப்பட்டதின் நோக்கம் அப்படி அது மெதுவாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த முயல் என்ன பண்ணுச்சு, இதுக்கும் எனக்கும் ஒரு இது போட்டியா, இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுச்சு, துளி விளையாண்டு இது போனதுக்கப்புறம் கூட நான் தூங்கி எந்திரிச்சேன்னா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை ரொம்ப கிண்டல் பண்ணி தூங்கி எந்திரிச்சு போய் அது தூங்கிருச்சு. ஆனால் முதல்ல அந்த ஆமை என்ன பண்ணிடுச்சு, ஓடி ஜெயிச்சிருச்சு. அதுதான் முந்தினோர் பிந்தினோர் அவர்ன்ற அந்த காரியங்கள். அதனால நம்ம நினச்சிடக்கூடாது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பெரிய ஆள், நான் தப்பிச்சுக்குவேன், நான் பண்ணிக்குவேன். இல்லை, தேவ பலன் நமக்கு வேணும், தேவனுடைய கிருபை நமக்கு வேணும், அவருடைய இரக்கங்கள் நமக்கு வேணும். ஏன்னா நம்மளை விழத்தள்ளுவதுக்கு எந்நேரமும் சுற்றி சில காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அதனால சபை ஜாக்கிரதைப்பட வேண்டியதான காலகட்டம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உன் கிரீடத்தை. அப்போ உனக்கு உள்ளது அப்படின்னா ஏதோ அற்பமாலாம் சொல்லலை ஆண்டவர். இந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரியும், உனக்கு
உள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னா ஏதோ அதுக்கு கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது, அதனால ஆண்டவர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் முந்தைய வசனங்களை படித்தாதான் தெரியும் அதனுடைய குணாதிசயங்கள். அப்பா அதனை பற்றி சொல்கிறதுக்கு, பிலதெல்பியா சபையை பற்றி சொல்கிறதுக்கு எந்த கெட்ட ஒரு காரியமுமே இல்லை. எல்லாமே மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான காரியங்கள், நன்மையான காரியங்கள், ரொம்ப அருமையான காரியங்கள். அப்போ இதையெல்லாம் நீ பற்றி கொண்டிரு, இதையெல்லாம் நீ பிடிச்சிக்கோ, இதையெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கோ, இதையெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சிரு, உனக்கு உள்ள காரியங்களை நீ பற்றி கொண்டிரு, உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த காரியங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாரு. பரிசுத்தம் இன்னும் அதிகரிக்க போகுது, ஜெபங்கள் அதிகரிக்க போகுது. நான் சொன்னேன் உங்களுக்கு, நிறைய வசனங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. எந்த வசனமுமே எனக்கு ஓகே அப்படின்னு நான் எடுத்துக்கல. ஆனால் கடைசியாக ஆண்டவர் 11 மணிக்கு மேலே இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது அந்த அத்தனை வசனங்களுடைய பேக்கேஜாக அந்த வசனத்தை பார்த்தேன். அப்படி என்னென்ன வசனங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, எனக்கு ஆண்டவர் சிந்தனை கொண்டு வந்த காரியமெல்லாம் இந்த மாதிரி ஒரு வசனங்கள் தான். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு, அதனால ஜெபம் பண்ணுறதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அதே போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த கற்பலகை கொண்டு வா மோசே. இப்படி நிறைய காரியங்கள் ஆவியானவர் இருதய சிந்தனையிலேருந்து கொடுத்துட்டே இருந்தார். இதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம வியாழக்கிழமை மெசேஜில் இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அதிகாலை ஜெபம் நம்ம ஜெபம் பண்ணுறணும் அப்படிங்கிறதுக்காக வாக்குத்தத்தமாக இதை கொடுத்து சில காரியங்கள் உங்களோடு நான் பேசிகிட்ருக்கேன். அப்புறம் இதே மாதிரி பரிசுத்தமுள்ளவன் இன்னும் இந்த மாதிரி வார்த்தைகளையே ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் எனக்கு ஆவியில் இல்லை 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 அப்படின்னு வரும்போது இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு வசனத்தை ஆண்டவர் அப்படியே ஆவியானவர் கொடுக்குறாரு. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு தான் இந்த வார்த்தையை அப்படியே நான் ரிசீவ் பண்ணிக்கொண்டேன். அப்போ அத்தனை வசனங்களும் அத்தனை வார்த்தைகளும் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த மாதம் ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திலே வளர்த்தி எடுக்க போகிறார். பரிசுத்தத்தை ஆண்டவர் அதிகரித்து கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை நம்ம உயர்த்தலாமா? நமக்கு உள்ளதை நம்ம பற்றி கொண்டிருப்போம். சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, இதை அப்படியே நம்ம பற்றிக்கொள்வோம். கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு இதில் ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம நினைக்கக்கூடாது இதில் ஆசீர்வாதம் இல்லைன்னு. பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பிரியமானவர்களை. கிரீடம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு கிரீடம் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கிரீடம், அதை ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த நன்மைகள், ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபைகள், அதை எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இது, உன்னுடைய கிரீடம். அப்போ என்ன அர்த்தம்? நீ கிரீடம் வச்சிருக்குது, உனக்கு கிரீடம் இருக்குது, உனக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்குது. உன் கிரீடத்தை ஒருவனும் அதை அவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ என்ன பண்ணு? உன் கிரீடத்தை நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதபடி, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ உனக்கு ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆல்ரெடி உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுப்பா, உனக்கு கிரீடமே இருக்குது அப்படிங்கிறத இந்த வார்த்தையில் சொல்கிறாரு. சில நேரத்தில் வசனங்களை படிக்கும்போது சில ரகசியங்களை, உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை பெருசாக பார்க்க முடியாதபடி நம்ம கண்கள் மறைக்கப்படும். ஆனால் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையில் ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறதே பாருங்க. நமக்கு கிரீடம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை படிக்கலாமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ கிரீடம் இருக்குது எனக்கு. சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி. எனக்கு ஒரு கிரீடம் இருக்குது, எனக்கு அப்பா சமூகத்தில் ஒரு கிரீடம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி ஆண்டவர் கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, எனக்கு கிரீடம் இருக்குது. நான் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் பாடுபடும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, கண்ணீர் சிந்தும் போது, நெருக்கப்படும் போது, வேதனைப்படும் போது நினச்சிக்கோங்க, கிரீடம் இருக்குது, உங்களுக்கு கிரீடம் இருக்குது. சும்மாலாம் நீங்கள் பாடுபடலை பிரியமானவர்களை, கிரீடம் இருக்குது. ஒவ்வொரு பாடுகளும் ஒவ்வொரு முத்துக்கள் அதில் பதிக்கும். ஒவ்வொரு ஊழியத்தின் காரியங்களும் அங்கே நீங்கள் கஷ்டத்தோடு செய்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே முத்துக்களை பதிக்கும். கிரீடம் இருக்குது உங்களுக்கு. அதை ரெடிவாக அழகுபடுத்திகிட்டே இருக்கிறாரு. இன்னும் என்ன இந்த கிரீடத்தில் அழகுபடுத்தலாம்? அப்பா பார்க்குறாரு. அப்பா சாதாரணமானவர் இல்லை, உங்களை அவ்வளோ நேசிக்கிறவர், நம்மளை அவ்வளோ நேசிக்கிறவர். இந்த கிரீடத்தை இன்னும் நான் எப்படி என் பிள்ளைக்கு எப்படி அழகுபடுத்தலாம்? இன்னும் இதில் கொஞ்சம் இன்னும் முத்து வைக்கலாமா? இன்னும் சில கற்களை வைக்கலாமா? இன்னும் விலையேற பெற்ற கற்களை வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறார். பரிசுத்தத்தின் எல்லைகள் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தேட தேட, அவரை போற்ற பாட அவமானங்களையும் நிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்காக சகிக்க கிரீடத்திலே சில
அலங்காரங்கள் ஏற்றப்படுகிறது, சில காரியங்கள் ஏற்றப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குள்ளதை பற்றி உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:11. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாமே. இப்போ நம்ம எல்லாருக்காகவும் இந்த வார்த்தைகளையும் ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிறதான அருள் திருமதி சகோதரி கிறிஸ்டல் மேரி சிஸ்டர் அவங்க ஜெபிப்பாங்க. எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு கூட காத்திருக்கலாம், ஸ்தோத்திரம் பண்ணி காத்திருக்கலாம். இதனுடைய விரிவான காரியங்களை கூட நம்ம வருகிற நாட்களில் இந்த காரியங்களை குறித்து நம்ம அதிகமாக தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு கிரீடம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. நமக்கு உள்ளதை பற்றி கொண்டிருப்போம். விசுவாசத்தின் காரியங்களை அதிகரிப்போம். இன்னும் இந்த நாட்களில் பரிசுத்தத்திற்கு நேராக அதிகமாக கடந்து செல்வோம். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், நிந்தனைகள் வரும். ஆனாலும் நமக்குள்ளதை பற்றி கொண்டு விசுவாச வாழ்க்கையை நோக்கி வெற்றி நடை போடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.